தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் மாநில தலைவர் முனைவர் மெய்யழகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய அமைப்பு எதற்காக தொடங்கப்பட்டது? இந்த அமைப்பு 1983 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு சமுதாய மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு எழுச்சி உருவாக்க வேண்டும், அவர்கள் தன்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற நிலையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் குறித்து விழிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அவர் பெயரிலேயே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் என்ற அமைப்பு 1986 பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்டு பல தலைவர்கள் தொடர்ந்து தலைமையேற்று இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தை நடத்தி வந்தார்கள். எனக்கு முன்பாக இருந்த தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்கள், அவர் இந்த அமைப்பை அதிக நாட்கள், அதிக ஆண்டுகள் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார். பல இடங்களிலே அம்பேத்கர் சிலை அமைப்பதும் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை எழுதுவதுமான பணியிலே அவர் ஈடுபட்டிருந்தார். தலைவர்கள் என்று சொன்னால் ரெட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா, தற்காலிக பூவை மூர்த்தியார், இது போன்ற தலைவருடைய வாழ்க்கை வரலாறுகள், வீரத்தாய் கோயிலை முதல் கொண்டு இவர்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் மறைந்துவிடக்கூடாது என்பதன சிறந்த நோக்கத்தோடு கூட தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் அன்றைய தலைவர் 40 தலைவர்களை குறித்த வாழ்க்கை வரலாற்றினை எழுதியவர். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மற்றொரு தலைவர் இன்னொரு தலைவரை குறித்து பெருமையாக பேசுவதை கூட தவிர்க்கிறார்கள். ஆனால் இவரோ மறைந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவருக்கு நிகரான காலத்தில் வாழ்ந்த ஐயா சக்திதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கையை மறைந்துவிடக்கூடாது, அவருடைய பணி அவர்களோடு மறைந்துவிடக்கூடாது, உலக மக்கள், சமுதாய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கை வரலாறை ஏற்றி சிறப்பாக இருந்தவர். 2021 டிசம்பர் 28 அன்று உடல்நலக்குறைவால் காலமானார். அதன் பிறகு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் மாநில தலைவராக நான் பொறுப்பேற்று அதை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இப்போ மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும், அதற்காக தொடங்கினோம் அப்படின்னு சொன்னீங்க. என்ன விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, என்ன விழிப்புணர்வை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாம் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்து விட்டோம். சட்டங்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, உரிமை, இதையெல்லாம் 75 ஆண்டு காலமாக இன்னும் பெற முடியாமல் இருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் கூட, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசின் நிதி செலவிடப்பட முடியவில்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டதை அனைவரும் அறிந்த உண்மை. அது மட்டுமல்லாமல் அந்த நிதியானது செலவிடப்பட முடியாததால் மற்ற பணிகளுக்கு திசை மாற்றப்பட்டு, மடைமாற்றம் செய்யப்பட்டு மற்ற திட்டங்களுக்கு அது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு நிதி ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த நிதியானது இந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றும், அல்லது இது பற்றாக்குறையாக அமைந்தாலும் திரும்ப இதுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் கொடுப்பார்களே தவிர மிகையான நிதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கூட இந்த நிதி பயன்படுத்த முடியவில்லை, பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இல்லை, திருப்பி அனுப்பப்படுகிறது. இது எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால் மக்களிடத்தில் விழிப்புணர்வு இல்லை என்பதை காட்டுகிறது. எப்படிப்பட்ட விழிப்புணர்வு? சாதாரணமாக ஒரு தாட்கோ லோன் பெறுவதற்கு கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் போய் அங்கே அவர்களுடைய உரிமையை பெற முயற்சிக்கிற போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், எந்த வகையிலெல்லாம் அவர்கள் அந்த தாட்கோ லோன் பெறக்கூடாமல் தடுக்க முடியுமோ அந்த வகையில் தடுத்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அவர்கள் வாழ்வாதாரம் வளர்ந்து விடக்கூடாது என்கிற உள்நோக்கம் சில இடங்களிலே பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த பயணத்திலே இவர்கள் சிக்குண்டு அந்த பலனை அடைய முடியாமல், இவர்கள் உரிமையை அடைய முடியாமல், இடஒதுக்கீட்டில் இவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற முடியாமல் போகின்றது. அது மட்டுமல்லாமல் கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த சலுகை என்றால் என்னவென்று தெரியவில்லை. கல்வியிலே நமக்கு சலுகை இருக்கின்றது, வேலை வாய்ப்பிலே சலுகை இருக்கின்றது, நம்முடைய எல்லா விதத்திலும், ஏன் வாழ்வாதாரமாகிய நிலத்தில் கூட நமக்கு சலுகை இருக்கின்றது. பஞ்சம் நிலம் என்று, பஞ்சம் நிலம் இருக்கிறதா என்பது கூட இன்றும் தெரியாமல் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பஞ்சமி நிலமற்ற மக்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுக்கான நிலம் அரசு கொடுத்திருக்கின்றது, உங்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு அந்த நிலம் இருக்கின்றது என்பதை எடுத்து சொல்லக்கூடிய, எந்த இடத்துல அந்த நிலம் இருக்கிறது என்பது கூட அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்னென்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் பஞ்சமி நிலம் பிரிக்கப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் செங்கல்பட்டு இந்த கலெக்டர் தான் அந்த பஞ்சமி நிலம் பிரிப்பதற்கான முயற்சிகள் எடுத்தவர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில், இப்போதல்ல, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பஞ்சமி நிலத்திற்கு இவ்வளோ மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள், இவர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், இவர்களுக்கு இடமில்லை, ஆனால் இவர்களுக்கு மண் உரிமை கொடுக்க வேண்டும் என்கிறதான நிலையை கொண்டு வந்தார். கொண்டு வந்து பஞ்சமி நிலத்தை பிரித்து கொடுத்திருந்தார். 2 லட்சம் நிலங்களுக்கு, ஏக்கர் நிலங்களுக்கு மேலாக பிரித்து கொடுத்தார். அந்த 2 லட்சம் நிலங்களில் இன்று அளவிலும் 1 லட்சம் நிலம் கூட அந்த மக்களுக்கு போய் சேரவில்லை. அந்த விழிப்பு அவர்களிடத்தில் இல்லை. அந்த காலகட்டத்தில் இருந்த அரசு அதிகாரிகள், சாதாரண ஒரு விஓ கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்க முடியவில்லை, தள்ளியர்களாக இருந்தார்கள். அது கீழ்மட்டத்தில் தான் இருந்த காரணம், அவர்களுக்கு கல்வி இல்லை, கல்வி அவர்களுக்கு வராது என்று தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த தடையை உடைத்தவர் அண்ணல் அம்பேத்கர். படித்து இது வரும்டா எங்களுக்கு என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். அப்படி இவர்கள் காலத்தில் விஓவாக இருந்தவர்கள், ஆரியாக இருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் என்ன என்று சொன்னால், பஞ்சம் நிலம் என்று பிரித்து இருக்கிற போது அதில் பஞ்சம் என்று எழுதப்படவில்லை. அதை எழுதுவதற்கு கூட அவர்கள் அசிங்கப்பட்டார்கள். அப்படி ஒரு எழுத்து எழுதுவதற்கு கோடிட்டும் புள்ளிகள் வைத்தும் இப்படியாக அந்த நிலத்தை அடையாளம் காண முடியாதபடி வைத்திருந்தார்கள். அதனால்தான் இன்றளவும் அந்த நிலங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை, தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் சென்று உங்களுடைய பகுதியில் பஞ்சம் நிலம் இருக்கிறதா என்பதை கவனித்து அதை பெற்றுக்கொள்வதற்கும், வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பதற்கு அரசு நமக்கு இடஒதுக்கீடு என்பது மற்றவர்கள் நினைக்கிறது போல அது ஏதோ தான தர்மம் அல்ல. இடஒதுக்கீடு என்பது தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமை மட்டுமல்ல, பறிக்கப்பட்ட உரிமையின் மிகைமை. அவர்களுக்கு இருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. அந்த பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மிகைப்படுத்தி, அதாவது அவர்கள் இழந்ததுக்கு அவர்கள் பயனடையும்படியாக இருக்கிற சலுகையிலே கொஞ்சமாக அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருந்தார்கள். இடஒதுக்கீடு என்று சொல்லுகிற போது இன்று தமிழகத்தோடு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி நிர்வாகிகள், நகராட்சி நிர்வாகிகள், இவர்கள் எல்லா இடத்திலும் பார்க்கிற போது கூட இடஒதுக்கீடு என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அந்த இடஒதுக்கீடு என்பது எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, மைனாரிட்டி பீப்புள்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல. 234 தொகுதி, 234 தொகுதியிலும் தலித் மக்கள் இருக்க முடியும். அப்போ அவர்கள் யார்? மெஜாரிட்டி தானே. 234 தொகுதிகளிலும் நிற்க முடியாதவர்கள் தானே மைனாரிட்டி. 234 தொகுதிகளும் நிற்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? 234 தொகுதியில் நிற்கக்கூடிய தகுதி இவர்கள் இருக்கிறது அல்லவா? பட்டியலின மக்களை தவிர மற்றவர்களாம் 234 தொகுதியில் நிற்க முடியாது. அதுதான் சொல்கிறேன். அப்போது மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பார்க்கும்போது யார் மெஜாரிட்டியாக இருக்கிறது? 234 தொகுதியில் நிற்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் மெஜாரிட்டி. ஸோ இவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு சட்டம் ஏற்றப்பட்டது எதனால்? இந்த உரிமை எப்படி பெறப்பட்டது? இவர்கள் மண்ணின் மைந்தர்கள் என்பதை கூட இவர்களால் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அங்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி, நீங்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், உங்களுக்கு நிலம் இருக்கிறது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, உங்களுக்கு கல்வி இருக்கிறது, இதை பெறுவதற்கு இப்படிப்பட்ட வழிகள் இருக்கிறது, நிலைகள் இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இன்று நம்முடைய
தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் என்ற அமைப்பு இருக்கின்றது. இப்போ தமிழ்நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டின் தலைநகராக இருக்கிற சென்னையிலும் சரி, அதிகமான அமைப்புகள், அம்பேத்கர் பேரில் அதிகமான அமைப்புகள் இருக்கின்றன. அது தவிர்த்து பட்டியலினம் சார்ந்த அமைப்புகளும் கட்சிகளும் அதிகமாகவே இருக்கின்றன மற்றவங்களை பார்க்கும்போது. கிட்டத்தட்ட 180 கட்சிகள் இருக்கின்றன. இதை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறீங்க. இதை நான் பெருமையாக சொல்லவில்லை. நான் மிக மிக நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இத்தனை அமைப்புகள், இத்தனை தலைவர்கள் இருந்தும் ஏன் இந்த மக்கள் இன்னும் விழிப்புணர்வு பெறவில்லை என்பதையே பேசி கொண்டிருக்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் நீங்கள் செய்யலை இது வரைக்கும்? சரி, இப்போ நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கேட்குற கேள்வி தான் நானும் வரேன். அதாவது பல கட்சிகள், 180 கட்சிகள், என்னுடைய அமைப்பை குறித்து நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதில் அரசியல் சார்பற்றது. அரசியல் என்றாலே முதல்ல வாக்கை மக்கள் இடத்துலேருந்து பெறக்கூடியது, வாக்கை மக்கள் இருந்து பெறக்கூடியது. தலித் மக்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்த காலம் ஒன்று. அதன் பிறகு அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமையை கேட்டு போராடினார். மகாத்மா காந்தி அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்தார். சரி, வேறு வழியின்றி ஒத்தை வாக்கு கிடைத்தாலே போதும் என்ற எண்ணத்தோடு கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்கு வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தார். இந்த வாக்குரிமையை மட்டுமல்ல, இட ஒதுக்கீட்டையும் அதில் பெற்றுக் கொடுத்தார். தலித் மக்கள் இந்த தொகுதிகளெல்லாம் கட்டாயம் நிற்க வேண்டும் அவர்கள். அதுதான் இடஒதுக்கீடு. எப்படி கட்டாயம் இவர்கள் தான் நிற்க வேண்டும், மற்றவர்கள் அந்த நிற்கக்கூடாதுன்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தார். 75 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்கள் முன்னேறவில்லையே. இன்னும் இந்த மக்கள் அண்ணல் அம்பேத்கரை தவிர பட்டியலின மக்களின் தலைவர்களே அல்ல அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அம்பேத்கரை தவிர மற்றவர்கள் சொல்வதற்கில்லை. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள், ஐயா அயோத்திதாசர் அவர்கள். நீங்க அரசியல் சார்பற்றதுன்னு சொன்னீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் அதிகாரம் பெறுவதுதான் ஒரு உயர்ந்த நிலை, அந்த நிலைக்கு இந்த பட்டியல் நமக்கெல்லாம் வரணும்னு சொன்னார். அது எந்த காலகட்டம், எந்த ஆண்டு, எந்த ஆண்டு? அதன் பிறகு அவர் ஆட்சிக்கு வருகிறார். யார் வருகிறார்? அம்பேத்கரே ஆட்சி கட்டிலில் அமர்கின்றார், சட்டத்துறை அமைச்சராக அமர்கின்றார். 1956 என்ன செய்கின்றார்? ஏன் அந்த பதவியை தூக்கி வீசுகின்றார்? அரசு அதிகாரம் இருந்தால் மட்டும் போதாது, இந்த அதிகாரத்தில் சுதந்திரம் வேண்டும் என்று. உங்கள் அமைப்பு வந்து அரசியல் சார்பற்றதாக இருந்தாலும் கூட அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள், செயல்பாடுகளை நீங்கள் செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? கட்டாயம் நான் ஓட்டு போட்டே ஆகணும் சார். ஓட்டு போடணும். அதுக்கு தான் எனக்கு அம்பேத்கர் மக்களையும் அந்த இடத்துக்கு ஓட்டு போட எந்த கட்சி சரியானது, நம் மக்களுக்கு யார் சரியாக பணி செய்வார்கள் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை செய்ய வச்சுருக்கணும்ல இது வரைக்கும். அப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி அண்ணன் இருக்கார், அண்ணன் திருமாவளவன் இருக்கின்றார். அவர் அண்ணா திமுகலையும் இருந்தாரா, தனியாக தேமுதிக கூட்டணியோடு இருந்தாரா, இன்றைக்கி திமுகவோடு இருக்கிறாரா? அவர் நல்ல ஒரு தலைவர் சமுதாயத்துக்கு. ஆனால் அவராலே ஒரே நிலைப்பாடு எடுக்க முடியல. அது எப்படி குறை சொல்லுங்க? எப்படியாவது நிலைப்பாடு எடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு முறை அதிமுகவில், ஒரு முறை தேமுதிகவில், ஒரு முறை திமுகவில் இப்படி தானே. அதனால் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வாக்கு கட்டாயம் அளிக்கணும். காசு வாங்காமல், ஓட்டுக்கு காசு வாங்காமல் நீங்கள் வாக்களிக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில் இன்னார் வந்தால் நல்லா இருக்கும். இப்போ விழிப்புணர்வே இல்லைன்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு தெரியுன்றீங்களே? இல்லை, நாங்கள் சொல்கிறோம் சார், எடுத்து சொல்கிறோம் அவங்களுக்கு. நீங்களே உணர்வு பெற்று இந்த தொகுதியில் இன்னார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இவர் வந்தால் நம்ம சமுதாயத்துக்கு செய்வார், சமுதாயம்னு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் நல்லா செய்வார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறவங்க மிக சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சில தொகுதிகளில் பார்த்தா திமுகவில் இருக்க மிக சிறந்தவங்களாக இருப்பாங்க. அவருடைய தொகுதியில் அவர் ஒருவருடைய மனநிலை பொறுத்து. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சமுதாய கட்சிகள் இவங்களுக்கு வாக்களிக்க சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க வரீங்க. எனக்கு புரியுது. சமுதாய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லவங்களுக்கு வாக்களிங்க. உங்கள் தொகுதியில் நல்லவங்க யாரும் அவங்களுக்கு வாக்களிங்க. ஒன்று. இன்னொன்று, காசு வாங்காதீங்க. ஏன்னா அம்பேத்கர் பெற்று தந்த உரிமை, இந்த உரிமையை காசுக்கு விற்பனை செய்யக்கூடாது. குறிப்பாக தலித் மக்கள் அதை செய்யக்கூடாது. நாம் எங்களுடைய அமைப்பு மக்களிடத்தில் ஓட்டு கேட்கறதுக்காகவோ
மக்களுடைய உழைப்பை சொல்வதற்காக அல்ல, விழிப்புணர்வு அடைய செய்வதற்கு. இப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம். ஓட்டு போடுங்க, காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க, அந்த தொகுதியில் நல்லா செய்யக்கூடிய நல்லதை செய்யக்கூடியவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த கட்சி தான் அந்த கட்சி தான்ன்றது நான் பிரிவு காட்டவில்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இந்த கட்சி காட்டுவேன், நாளைக்கு இந்த கட்சியில் ஒரு சரி இல்லாமல் இருக்கும், நாளைக்கு இன்னொரு கட்சி காட்டுவேன். அப்போ நான் ஒரு சரியான தலைவராகவே இருக்க முடியாதுல்ல. என்னடா நேற்று அந்த கட்சிக்கு காட்டினார், இன்றைக்கி இந்த கட்சியாக பாவம் பணம் கொடுத்துருப்பான், இன்றைக்கி இவன் பணம் கொடுத்துருப்பான்ல நினைப்பாங்க. அது அல்ல. அனைத்து கட்சியில் இருக்கிறவங்களும் எங்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க. இப்போ எழுச்சி தமிழர்கள் மாறி மாறி ஆதரவு கொடுக்குறாரு அப்படின்னு நான் உதாரணம் தான் சொன்னேன் சார். சரி, குறை சொல் நீங்கள் என்ன கேட்டிங்களா, நீங்கள் அங்கே சொல்லக்கூடாது இங்கே சொல்லக்கூடாதுன்னு கேட்டிங்களா? இந்த கட்சியை ஓட்டு போடு அந்த கட்சியை ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட ஒரே நிலைப்பாடு எடுக்க முடியல. ஒரு முறை ஆதரவு வந்தார், ஒரு முறை இதுக்கு ஆதரவு வந்தார், ஒரு முறை அதுக்கு ஆதரவு வந்தார். ஸோ நிலைப்பாடுகள் மாறுகிற போது தலைவர்களுடைய அவர்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை மாறும் இல்லையா? இல்லை, இப்போ அதற்கான காரணம் இல்லாமல் அவங்க மாறிட்டு இருப்பாங்க. அதுதான் சார் அன்றன்றைய காலகட்டத்திற்கேற்ற காரணங்கள், அன்றன்றைய காலகட்டத்திற்கேற்ற. அதனால் அவர் மக்களுடைய செல்வாக்கை இழந்து விடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அப்படின்னு பார்க்க போனால் மக்கள் செல்வாக்கு அவர் இருப்பார் நான் சொல்லவே இல்லையே. மக்கள் செல்வாக்கு அவருக்கு பெருகிட்டு தான் இருக்குது. அப்போ அவர் போகிற வழி சரிதானே? சரியான பாதை தான், நான் அவரை தவறு சொல்லலை. நீங்கள் எனக்கு உதாரணம் கேட்டதுனால ஏன் நீங்கள் மற்ற இந்த தலைவருக்கும் அந்த தலைவருக்கும் சொல்லக்கூடாதுன்ற போகிற வழி சரிதான் உதாரணம் கேட்டதுனால. இப்போ நீங்கள் 2-3 தடவை நான் அந்த குற்றமாக இருக்குமோன்னு சொல்லும் போது மறுக்கிறீங்க. எழுச்சி தமிழர் சரியான பாதையில் செல்கிறார், சரியானவர், செல்வாக்குடையவர் அப்படின்னு சொல்கிறீங்க. சரியானவர், ஆனால் சரியான பாதையில் செல்கிறாரா என்பது அவருடைய மனநிலை, அவருடைய கட்சியை பொறுத்தது. அப்படி கிடையாது. நீங்க அவர் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்கிறீங்க, ஒரு சரியில்லை நல்ல ஒரு தலைவர் திருமா அவர்கள், அண்ணன் அவர்கள் மிக சிறந்த சமுதாயத்திற்கான தலைவர். சரி, அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லையா? சரி சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாளைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டணி வேற இடத்துக்கு போக கூடாது. நான் கேட்கறது அவருடைய செல்வாக்கு உயர்கிறதா இல்ல சரிகிறதா? செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது உயரணும் எங்களுடைய அது. ஏன்னா எங்க சமுதாயத்தில் ஒரு தலைவர் உயரணும். சரி, அப்படி உயர்கிற போது அவரோடு நீங்க பக்கபலமா நின்று உங்க அமைப்பை இணைத்து அவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஆதரவை அதிகப்படுத்தி கொடுக்கணும் தானே முறை. அதை விட்டு நீங்கள் ஒரு தனியாக நான் அண்ணன் திருமா அவர்களுக்கு மட்டும் ஆதரவு கொடுத்தா, இந்த பக்கம் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் இருக்கிறார், இவர்கள் நான் பிரித்து பார்க்கவில்லை, இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா நினைக்கிறோம் நாங்கள். அவர் ஒரு அமைப்பில் இருக்கிறார். அப்போ அவருக்கு எப்படி நான் ஆதரவு கொடுக்குறது? தமிழ்நாட்டில் இவருக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறது? அண்ணன் சேகு தமிழரசன் இருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தற்போதைய நிலையில் முதல் தரமான, அதாவது முதல் நிலையில் இருக்கிற ஒரு பட்டியலின தலைவர் அதில் மாற்றம் கிடையாது. அப்போ அவரோடு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பயணிச்சா நீங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாமே. நாங்கள் முதல்ல அரசியல் இல்லையே. நான் அரசியலாக இருந்தால் அரசியலில் இல்லாத ஒரு நான் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் என் கட்சியை கழிச்சிட்டு அவர் கூட நான் சேர்ந்துக்கலாம். நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அமைப்பு, ஓட்டு வாங்குகிற அமைப்பு அல்ல என்று முதல்ல சொல்லிட்டேன். நீங்க விழிப்புணர்வு நான் ஓட்டு கேட்கலாம். என்னுடைய விழிப்புணர்வு என்னன்னா, ஐயா என்னுடைய விழிப்புணர்வு என்னன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடு அவங்களுக்கு ஓட்டு போடு, இவங்க தான் நல்ல தலைவர் அவங்க தான் நல்ல தலைவர் மக்கள்கிட்ட சொல்ற அந்த விழிப்புணர்வு அல்ல. நமக்கான இடஒதுக்கீடு, நமக்கான உரிமை, நமக்கான சலுகைகள், இதை பெறுவதற்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கீங்களே. அதை விழிப்புணர்வு கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம், கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு, அவர்களுடைய குடியிருப்பு, அந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு நம்ம உரிமைகளை பெறுவதற்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்ற இடத்துக்கு வந்து தானே ஆகணும். நீங்க கேட்கறது மறுபடியும் என்ன அரசியல் இழுத்து விடுறீங்க. மறுபடியும் அரசியல் இல்லாமல் எப்படி இருப்பீங்க நீங்க? அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது சார், அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் எங்களுடைய அமைப்பு அரசியலுக்கும் அப்பாற்பட்ட அமைப்பு, அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றோம். அரசியல் என்றால் நான் முதலே சொல்லிட்டேன், மக்களிடத்துல ஓட்டு வாங்குது. எனக்காக மக்களிடத்தில் நான் ஓட்டு கேட்க மாட்டேன். எனக்காக இன்னொருத்தருக்காக கேட்பீங்க, இன்னொருத்தருக்காக கேட்பீங்க.
இவங்க நல்லா செய்வாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம உரிமையை அவங்க பெற்றுக் கொடுப்பார்கள், அவர்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பாக அப்படி அந்த அப்ப அரசியல் அந்த ஒரு வாய்ப்பு வரும்போது அண்ணன் திருமாவர்கள் எல்லாம் அப்ப அரசியல் இல்லாம என்ன அவர் நிற்கிற தொகுதிகளில் கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அவர் நிற்கிற தொகுதிகளில் அவர் இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் இல்லை, எந்த தொகுதியில் 4 தொகுதி 6 தொகுதி மேலே அவர் கொடுக்குறதில்ல. இந்த 6 தொகுதிகளில் நீங்கெல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால தான் 6 தொகுதியோடு நிற்கிறாரு. நீங்கெல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஒரு 150 தொகுதி வாங்கலாம். அரசியல் அல்ல, நாங்கள் அரசியல் அல்ல, எல்லாரும் ஒன்று சேரணுன்றதான் எங்களுடைய. சரி, நீங்க அரசியலுக்குள்ள வரல, அரசியலில் இருக்கிற மற்ற எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறேன். அதுக்கான வழிகளை நீங்கள் கேட்கலாம்ல. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான முயற்சிகளில் நான் பல தலைவர் குச்சி, அதாவது குறுமன்னர் பெருமன்னர் மாதிரி இப்போ குறுந்தலைவர் பெருந்தலைவர்கள் உருவாயிட்டாங்க இல்லையா. இப்போ பெருந்தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இருக்கிறாரு, ஜெகன்மூர்த்தியார் இருக்கிறாரு, சேகு தமிழரசன் இருக்கார். அதாவது இன்றைக்கி சமுதாய தலைவர் வந்து ஐடிவேஷன் தமிழகத்தில் பேசக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய தலைவர்களே நான் சொல்கிறேன். அண்ணன் சேகு தமிழரசன் அவர்கள் சபாநாயகராக கூட இருந்திருக்காரு. அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அதை விட ஒரு சிறப்பு அண்ணன் பூவை மூர்த்தியார். அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் ஜாம்பவனாக தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலை வீரனாக இருந்த தமிழகத்திலேயே இங்கே வட தமிழகத்தில் வட தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் தனிப்பெரும் தலைவராக கோலோச்சி நின்றவர். இன்றைக்கு அவர் இருந்திருந்தார் சொன்னால் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்த்து இன்றைக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டுருப்பார். அந்த திறமை, அந்த வீரம், அந்த துணிவு அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களுக்கு உண்டு. இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு யாருக்கும் அந்த திறமை இல்லை. திறமை இருக்கிறது, ஒன்று சேர வேண்டும் என்கிறதான மனநிலை மற்ற தலைவர்களுக்கு இல்லை. இப்போ அம்பேத்கர் பேரிலேயே அரசியல், நீங்கள் சொல்கிறபடி அரசியல் சாராமல் நாங்கள் வந்து மக்கள் விழிப்புணர்வை மட்டும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளே பல 10 அமைப்புகள் இருக்கிறது, நிறைய அமைப்பு இருக்கிறது. இல்லை, அரசியல் கட்சிகளாக தான் இது, பொது அமைப்பாக மாநில அளவில் இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, அரசியல் அமைப்பாக இருக்கிறாங்க. இல்லை, அரசியல் அமைப்பு இல்லாமல் தனியாக, அதாவது சமூகம் சார்ந்து செயல்படுகிற அமைப்புகள் நிறையா இருக்காங்க. இந்த அமைப்புகள்லாம் ஒன்றும் சேர்க்கக்கூடாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது அம்பேத்கர் மக்கள் இயக்கம்னு ஒன்று இருந்தது இல்லையா, அதுவும் அரசியல் தான். அவர் வை பாலசுந்தரம் ஐயா அவர்கள் தலைமையின் கீழாக அவர் திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஒரு அமைப்பு ஏற்படுத்தினார், சமூக அமைப்பினார். இன்றைக்கி அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 6-7 அமைப்பாக உடைந்து அரசியல் அமைப்பாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அரசியல் இல்லாமல் சமூகம் சார்ந்த அமைப்புகள் உங்களை தவிர வேறு யார்? நாங்கள் வந்து நாங்கள் என்னென்னா, நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறோம் மக்களுக்கு. எப்படிப்பட்ட விழிப்புணர்வுனா, இந்த ஓட்டாண்ட நாங்கள் வரல, அவங்க உழைப்பை நாங்கள் கேட்கல. நாங்கள் கொடுத்த மாதிரி நிறைய இருக்காங்க. இப்போ அம்பேத்கர் மக்கள் மையம், வே சசிகுமார் அவர்களுடைய அமைப்பு, இந்த மாதிரி நிறைய அமைப்பு இருக்காங்க. ஏப்ரல் 14 அமைப்பு, தலித் விடுதலை, கருப்பையா அவர்கள் தலைமையில் அரசியல் கட்சி இல்லை. அவர் ஏப்ரல் 14 கட்சியில் இருக்காங்க. ஆனால் கருப்பையா அவர்கள் வந்து தலித் மக்களுக்கான விடுதலை இயக்கத்தை தாங்க நடத்துகிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மக்களை எல்லாம் அதில் ஒரு சரியான ஒரு நபரை, தகுதியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நீங்களாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அல்லது விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான வேலைப்பாடுகளை செய்யலாம் தானே? நிச்சயமாக. அதாவது இப்போ நாங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம், மற்றவங்களும் இன்னொரு பாதையில் போயிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கல. எங்களுடைய பேசும்போதே ஒரு ஒன்று கூடுதல் அல்லது ஒற்றுமைன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒற்றுமைக்கு நீங்கள் போனால் தானே அடுத்த நிகழ்வு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது நாங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம், இன்னொரு பாதையில் இன்னொருத்தர் போயிட்டுருக்காரு. அரசியல் இல்லாத ஒரு அமைப்புன்றீங்க. நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களாம் தேடி பிடித்து ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் ஆர்வமாக உள்ளது. இது நல்ல செய்தி, ஆர்வமாக உள்ளது. ஏன்னா எல்லாமே அரசியல் கட்சிகளாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இல்லை, இப்போ இப்படி எங்களை போன்ற அமைப்புகள் இருக்கிறது என்பதை உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நீங்கள் தெரிவித்ததுக்கு நன்றி. அவங்களெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அவர்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கின்றேன். தொடர்பு கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து, நான் தலைமை ஏற்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நாம் அனைவரும், இப்போ நான் சொன்னதை பார்த்தீங்க இல்லையா, நாம் அனைவரும் ஒன்று இணைந்து செயல்படுவோம். என்னை ஏன் தொடர்பு கொள்ள சொல்லணும்னா, என்னையும் ஒரு ஆளை சேர்த்துக்குங்க. சரி, என்னையும் ஒரு ஆளை சேர்த்துங்கப்பா. இப்போ இந்த நிலையில், அதாவது இந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், ஆட்சிக்கு வந்த பின்பு
அந்த மக்களை எல்லாம் உயர்த்துகிற நிறைய செயல்பாடுகளை அவங்களால செய்ய முடியும். அந்த இடத்திற்கு தமிழ்நாட்டில் யார் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போதைக்கா சார்? இப்போதைக்கு எனக்கு இருக்கிற தலைவர்கள் மூவரில் அண்ணன் திருமாவர்கள் தலைமையேற்று அனைத்து கட்சியும் ஒன்றிணைந்து எங்களை போன்ற சமுதாய அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நிற்கும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து தொகுதிகளும் கைப்பற்ற முடியும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டப்படி இந்திய அரசு இயங்குகிறது. அப்படி இயங்குகிறதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அப்படிதான் இயங்கணும். அதை மாற்ற நினைக்கிறவங்க மாறி போயிட்டாங்க. இனியும் மாற்ற நினைக்கிறவங்க இனியும் மாறி போயிடுவாங்க. இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவங்களோட அந்த சட்டப்படி நடந்தா இந்த மாதிரியான எதிர்கருத்துக்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? எது மாதிரியான எதிர்கருத்துக்கள்? அவங்க இந்த ஒன்றிய அரசு செய்வது சரியில்லை. இப்போ வந்து ஒரு 2,00,000 கோடியை வந்து கல்விக்கு கொடுக்க வேண்டியதை வேறு மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் செய்திகள் வருது. ஆனால் அவருடைய சட்டத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் அதை சரியாக நிறைவேற்றியிருப்பாங்க. ஆனால் அவங்க நிறைவேற்றலை. அப்போ எப்படி இந்திய அரசு சரியாக நடக்கிறதுன்னு சொல்கிறீங்க? சார், இன்றைக்கி சுதந்திரம் அடைஞ்சு அம்பேத்கர் சட்டம் எழுதி கொடுத்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரையிலும் எத்தனை முறை சட்டங்கள் மாற்றப்பட்டது? சட்டங்கள் மாற்றப்பட்டதுனாலே, அம்பேத்கர் எழுதிய நேர்மையான உண்மையான சட்டங்கள் மாற்றப்பட்டதுனாலே மக்கள் அவர்களை மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி இவர்கள் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை அப்படியே கடைபிடித்து வந்து கொண்டிருந்தால், அவர் வந்து தொலைநோக்கோடு கூட சட்டத்தை இயற்றியவர். இன்றைய காலத்திற்கான சட்டத்தை மட்டுமல்ல, தொலைநோக்கு சட்டத்தை இயற்றியவர். அதை புரிந்து கொள்ளாமல் அந்த சட்டத்தில் கை வைத்தால் இவர்கள் கூட மாறி போய்விடுவார்கள், காங்கிரஸை போல காணாமல் போய்விடுவார்கள். அதனால் ஒன்றிய அரசானது நிதி கொடுக்கிறது, இங்கே நிதி பெறுகிறார்கள், நிதி பயன்படுத்துவதிலே குறைபாடுகள் இருக்கின்றது. அதனால் நிதி தேங்கி நிற்கின்ற ஒரு நிலை, அதை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்கள் திருப்பி கொடுக்கின்றார்கள். உங்கள் பார்வையிலேயே இருக்கிறீங்க, அதாவது பட்டியலின மக்களுக்கு வந்த பணம் மாற்றப்படுகிறது, அதில் அந்த சிந்தனையில் இருக்கீங்க. பொதுவாக வந்துட்டுங்களா? பொதுவில் வந்துட்டுங்களா? மற்ற நிதிகளை குறித்து பார்க்கின்ற போது மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது, அதில் மாற்றமே கிடையாது. 1000 சொல்லலாம். மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுப்பது போல அல்ல, தமிழக அரசுக்கு அது கிள்ளி கொடுக்கின்றது. ஆனால் வரியை இங்கிருந்து அள்ளி செல்கிறது. ஒரு சில மாநிலங்களே வரியை கிள்ளி செல்கிறது. கிள்ளி செல்கின்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றது, அள்ளி செல்கின்ற மாநிலங்களுக்கு கிள்ளி கொடுக்கின்றது. இது வந்து உண்மை, இது மாற்றமல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று சொல்வதை விட கட்சியாளர்கள். அங்கே எந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றது? காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கிறதா, கம்யூனிஸ்ட் ஆண்டு கொண்டிருக்கின்றதா, திமுக ஆண்டு கொண்டிருக்கிறதா? எந்த கட்சி ஆள்கிறதோ அந்த கட்சியை பொறுத்தே மத்திய அரசு நிதியை கொடுக்கின்றது. மத்திய அரசு இந்தியா முழுவதும் நாமே ஆண்டுவிட வேண்டும். நாமே என்று சொன்னால் பிஜேபி ஆட்சி இந்தியா முழுவதும், மாநிலங்கள் முழுவதும், அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி ஆட்சி வர வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து பிரச்சனை இல்லாமல் சட்டத்தை மாற்றலாம், எது வேணும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அம்பேத்கர் அவர்கள் தொலைநோக்கோடு கூட இந்த சட்டத்தை ஏற்றிருக்கின்றார். அதில் ஏதாவது ஒன்று சிக்கல் வந்தால் சிக்கலை கொண்டவர்கள் சிக்கலில் சிக்கி கொண்டுவார்கள். இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, பிஜேபிக்கு மத்திய அரசுக்கு, பிஜேபி என்று சொல்வது கூட சரியான ஒரு இது இல்லை, இங்கே திமுக என்று சொல்வது கூட சரியான ஒன்று அல்ல, தமிழக அரசு மத்திய அரசு. ஆக மத்திய அரசானது தமிழக அரசை பிள்ளை போல பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு பிள்ளைகள் தான், தாய் என்று சொன்னால் ஒன்றியம். ஆனால் இவர்களோ சற்று வித்தியாசமாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கான அங்கீகாரம் இங்கே கிடைக்கவில்லை. அவர்களுக்கான அங்கீகாரம் இங்கே கிடைக்காததற்கு காரணம், இங்கே மதவாதம் இல்லை. மதவாதத்தை இங்கே திணிக்க நினைத்தால் அவங்க
இன்று இருக்கின்ற நிலையோடு பின்னோக்கி சென்று விடுவார்கள். ஏனென்றால் இது பெரியார் மண், சமத்துவ மண். எந்த மாநிலத்திலும் சமத்துவ சமத்துவ இது விருந்தெல்லாம் வச்சதில்லை. தமிழ்நாட்டில் தான் அந்த சிறப்பு. சமத்துவபுரம், அனைத்து சமுதாய மக்களும் ஒரே குடியிருப்பில் வாழலாம். ஏனென்று சொன்னால் காலனி, ஊர் என்று பிரிவுகளால் பிரிக்கப்பட்டிருந்ததை ஒன்றிணைத்தது இந்த தமிழக அரசு. தமிழக அரசு என்று சொல்வது திமுக மட்டுமல்ல, ஆண்ட காமராஜர் முதற்கொண்டு ஆண்ட அனைவரும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் பெரியார் சமத்துவபுரங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தானே கொண்டு வந்தது. ஆனால் சமத்துவத்தை திணித்து மூளையில் வைத்தவர் யார்? காமராஜர்லேருந்து வந்தெல்லாம். சமத்துவத்தை திணித்தது யார்? பெரியார் அல்லவா? பெரியாருடைய சமத்துவம் தானே, அவருடைய கொள்கை, அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடுகள் தானே இன்றைக்கி செய்ய வைக்குது. காரணம் என்னென்னா, அம்பேத்கருடைய சட்டம் எப்படி அதிகாரப்பூர்வமான இதோடு கூட இருக்கின்றதோ அதுபோல் பெரியாரின் சிந்தனை தமிழகத்திற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஆணிவேர். அந்த ஆணிவேரை அசைக்க பார்த்தால் எப்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் மண்ணை கவுவதுதான். இப்போது கூட நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஒரு அருமை சகோதரர் பெரியாரை குறித்து தவறாக பேசி விட்டதால் அவருடைய கட்சியிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. பெரியாரை பற்றி பேசிய பிறகு சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னே அவரை பற்றி பெரியார் பிறந்த மண்ணில் கூட அது அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 24,000 வாக்கு. ஆமாம், ஏற்கனவே எத்தனை வாக்குகள் பின்னோக்கி சென்றிருக்கிறார்? ஏற்கனவே 12,000 வாக்குகள், இப்போ 24 டபுள் ஆகிட்டாரு சார். அவர் பண்ணால் சார். அதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த இடத்துல யாரெல்லாம் நிற்காதுங்க எவ்வளோ பேர்? திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு நினச்சவங்க எத்தனை பேர்? அப்போ 24,000 பேர் தான் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்களா? அதில் வாக்கே அளிக்காமல் வெளியே போனவங்க 50% இருக்காங்க இல்லையா? வாக்கே போடாமல், அதுமாதிரி வாக்கு போடாமல் போட்டுக்கலாமே. திமுகவுக்கு எதிரான அளிக்கப்பட்ட வாக்குத்தானே தவிர சீமானுக்கு ஆதரவாக அளிக்கப்பட்ட வாக்கு அது அல்ல. திமுகவின் எதிர்வாக்குத்தானே தவிர ஆதரவு வாக்கு அல்ல அது. அதை கொண்டு இவர் அரசியல் பேசிவிட கூடாது. அது அவரை பற்றி பேசுவதற்கு வேண்டாம். இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். பெரியாரை பற்றி அவர் பேசினால நான் அதை பேச வேண்டியதாகிவிட்டது. பெரியாரை சார்ந்து நம்ம பேசி கொண்டு இருந்ததுனால அந்த பேச்சை நான் எடுக்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் அவரை பற்றி பேசுவது. ஆனால் நான் திருப்பி எடுக்கிறேன். நீங்கள் ஆமாம், தொடக்கத்தில் அவர் பெரியாரை புகழ்ந்து பேசினார். இப்போ ஏன் அப்படி ஒரு எதிர்கருத்துக்கு வந்துட்டார்? சார், நான் கூட அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வரும்போது நல்ல ஒரு எழுச்சி தமிழராக வராருப்பா, பரவாயில்லப்பா, இளைஞர்கள்லாம் கையில் வச்சுங்கிறாருப்பா, இவர் வருங்காலத்தில் கண்டிப்பாக ஒரு நிலையை அடைஞ்சிருவார்ப்பா அப்படின்னு நினச்சேன். அவர் பாணியிலே சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, வாக்கு வித்தியாசத்தில் ஏறிட்டார். ஆஹா, நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டார்ப்பா, ஓரளவுக்கு இவர் நல்ல ஒரு நிலைப்பாட்டை அடைஞ்சிடுவார் அப்படின்னு நினச்சோம். அவருடைய போக்கு போக போக பார்க்கும்போது இப்போ அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்செல்லாம் அவருடைய கட்சிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற பொதுவானவர்களுக்கும் வெறுக்கத்தக்கதாக, சலிப்பு ஏற்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவர் சொன்னார் இல்லையா, நான் அப்போது அவரை பெரியாரை புகழ்ந்து பேசினேன், இப்போது நிறைய புத்தகங்கள் படிச்சிட்டேன், அவரை பற்றி தெரிஞ்சினேன், அவர் இப்படி தான் பேசினேன். இப்போ அது மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களை ஆரம்ப காலம் இடைக்காலத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தார். இந்த காலத்தில் பார்க்கும்போது அவர் எனக்கு எதிரியாக தெரிகிறாரு. நீங்கள் அவரை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சரியில்லைன்றீங்க. நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். அவர் இன்னும் பெரியாரை புரிஞ்சிக்கல, அதுதான் உண்மை. அவர் இன்னும் பெரியாரை முழுமையாக புரிஞ்சிக்க அவர் நினைத்தாலும் அவரை ஏதோ அவருக்கு பின்னால் ஒரு சக்தி இருந்து அவரை ஆட்டிப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. இல்லை, இவ்வளவு அரசியல் புலமை பெற்ற நீங்கள் அவரை ஆட்டுகிற அந்த சக்தி யாருன்னு தெரியாமலா இருக்கீங்க? ஏன் சார், நமக்கு அங்கங்க வாயை கொடுத்துப்புட்டு ஒன்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட 4 வாங்கி கட்டிக்கிறாங்க. இப்போ நான் ஏதாவது சொல்லிவிட்டு உண்மையாக சொல்கிறதுக்கு என்னங்க பயம் சார்? ட்ரெண்டிங் வேறு மாறிடும் சார். அப்புறம் நான் அவர் எதாவது சொல்லுவேன், அவர் அம்பேத்கரை ஏதாவது சொல்லுவார், அம்பேத்கரிஸ்டெல்லாம் கொதிப்போம். அப்புறம் அது ஒரு புரட்சிகரமாக பெரியாரையும் தெரியாமல் கை வச்சுட்டார். அம்பேத்கர் எப்படி சொல்ல போகிறாரு? அவர் தெரியாமல் கை வச்சிட்டார்ல, அவர் விளம்பரத்துக்காக கையை வச்சார்.
இப்போ சும்மா இவரை கூப்பிட்டு அப்பா இன்னொரு விளம்பரம் தேடிக்கவான்னு நான் அவர் ஏதாவது சொல்லி அவர் அம்பேத்கர் ஏதாவது சொல்லி அப்புறம் பார்க்குறவங்க ஏன்பா அவர் சும்மா தான் வந்தார் இவர் தான் அவரை ஈத்து விட்டாருன்னு என்ன சொல்லி ஏன் சார் இல்லை இப்போ அவர் ரூட்டில் அவர் போட்டோம் அவர் போகட்டும் என்ன ஒன்று பெரியாரை டச் பண்ணியிருக்கக்கூடாது அவர் பெரியார்கிட்ட அவர் வந்திருக்கக்கூடாது பெரியாரை பற்றி அவர் தவறாக பேசியிருக்கக்கூடாது அது எல்லாருக்கும் மன வருத்தம் சமத்துவத்தை விரும்புகின்ற குறிப்பாக பெண் உரிமையை விரும்புகின்ற இவர்களுக்கு நாங்களாம் பெண் உரிமையை ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அவர் பெரியாரை பேசுனது கொஞ்சம் மன வருதல் தான். சரி, அப்போ இந்த நிகழ்வில் வந்து சீமானுக்கு பின்புலமாக செயல்படுகிற அந்த சக்தியை பற்றி பேச மாட்டீங்க? கண்டிப்பாக பேச மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த சக்தி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லை நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்கிறாங்களே அதுவா? ஏன் சார் நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன சார் சொல்கிறேன்? அப்போ அதுதான் நான் சொல்லலை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு வேளை இருக்கலாம். சரி, இப்போ புதிதாக தமிழ்நாட்டில் மிகவும் வேகமாக நிறைய செல்வாக்கோடு வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அவருடைய நிலை எப்படி இருக்கும்? 2026 தேர்தலில் களம் காண போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் எந்த நிலைக்கு வருவார்? அவருடைய தாக்கம், அவருடைய கட்சியின் தாக்கம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் வரும்னு நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாங்க. அப்போ ஆதரவு கொடுத்துறீங்க நீங்கள்? சார் வாங்கன்னு சொன்னாலே ஆதரவா சார்? ஒரு இடத்துல பேட்டி எடுக்கும்போது உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல பேட்டி எடுக்கும்போது நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். அதை தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அவர் எப்படிங்க அவங்க அங்கே இருந்த எல்லாரும் சொன்னாங்க வரணும் ஒன்று கை தூக்குனாங்க. நீங்கள் ஓட்டு போடுவீங்க கேட்டால் எல்லோரும் கலைஞ்சி போயிட்டாங்க. இப்போது நான் அப்படி கலைஞ்சி போகிறதா காட்டணுமா? அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக காட்டணுமா? அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க, ஆனால் அவரை வருகை என்று சொல்வீர்கள், வருகை என்று வரவேற்று விட்டேன். காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் ஜாம்பவான்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்று தானே தன் தலையில் மண்ணள்ளி கொட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் போய்விட்டது. இன்றும் இப்போதும் சொல்கிறேன், அவர்கள் ஒன்றுபட்டால் அவர்களை வெல்ல முடியாது இந்த காலத்தில். அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்றீங்க? ஆமாம், நிச்சயமாக அவர்கள் ஒன்றுபட்டால். ஏன்னா அவர்களை வளர்த்தெடுத்தது, அவர்களுக்கு ஆணிவராக இருந்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா. அவர்கள் நல்ல ஒரு பேஸ் போட்டு விட்டு போயிருக்காங்க. அந்த பேஸுக்கு மேலே அடுக்காக கட்டுறது இவங்க கையில் தான் இருக்குது. இதில் அவங்க 3 பேரும் ஒன்று சேரலான்னு வந்தாலும் எடப்பாடியார் ஒன்று சேர மாட்டார். காரணம் என்னென்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம். இதை நான் சொல்லலாம். சொல்லுங்கள். சசிகலாவுக்கு இவர் என்ன செய்தார், ஓபிஎஸ்க்கு இவர் என்ன செய்தார், இதை இப்போ எல்லாம் ஒன்றுபட்டுட்டார். 2 பேரும் சேர்ந்து நமக்கு செஞ்சுட்டா. இப்போ எடப்பாடி அவர்களே நீங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றுறீங்க? குற்றவாளி கூண்டில் அல்ல, அவர்களுக்கு அதாவது அவர் தனி ஜாம்பவானாக நிற்க பார்க்குறாரு. எம்ஜிஆர் தனியாக இருந்த போல ஜெயலலிதா தனியாக, நாமும் தனியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அது செல்லாது. காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கு போட்டியாக ஜானகியம்மா வராங்க. ஜானகியம்மா இருக்கிற வரலையும் இவங்க கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருந்தாங்க. ஒன்று சேர்ந்ததும் வென்று காட்டினாங்க. இன்றைக்கு அதே நிலை தான். இப்போது அன்றைக்கி ஒருத்தர் தான் எதிர்பார்த்தீங்க, 3 பேர் பிரிஞ்சிருக்காங்க. வரலாறுல ஒன்றுபட்டால் வரலாறுல நடந்ததே நடக்கணும் அப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா அவருடைய வாக்கு எண்ணிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த 4 பேரோட வாக்கு எண்ணிக்கையும் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்கள விட அவங்க அதிகமாக இருப்பாங்க. அதுதானே உண்மை. கூட்டணியே போட வேணாம் சார், ஜெயலலிதா மாதிரி ஜெயிச்சிடலாம் சார் இவங்க. ஆனால் ஒன்று சேர மாட்டாங்க. சேர்ந்தா நாம் என்ன விதைத்தோமோ அது விளைந்து விடும் என்கிற பயம் எடப்பாடி. இது ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆசைப்படுறீங்க சார். நான் அதாவது எல்லாம் ஒன்றுபட்டால் தான் சார். ஏன்னு சொல்லட்டுங்களா, திமுகவே ஆண்டுக்கிட்டு இருந்தால் ஒரு 2-3 தேர்தல் வெற்றி பெற்று 4வது தேர்தல் வரும்போது கண்டிப்பாக ஆணவமும் அராஜகமும் அதிகரித்துவிடும். அதிமுகவே வென்று கொண்டிருந்தால் ஒரு 3-4 தேர்தல் அவருக்கு வெற்றி பெற்று 4வது தேர்தல் வரும்போது ஒவ்வொரு முறை மாறணும். 5 வருஷம் நிச்சயம் மாற்ற வேண்டும். அதுக்கு இந்த கட்சி பலமாக வேண்டும். இப்போ இந்த கட்சி பலம் இப்போ இருக்கிறதுனால இப்போ கண்டிப்பாக இன்னொரு மாற்று கட்சியாக விஜய் வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம்.
ஆனால் இப்போதே அவர் வந்து என் கூட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் எப்படி மக்களுக்கு தொண்டு ஆற்றினாரோ அது போல் விஜயகாந்த் அவர்கள் ஆற்றினார். அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைய பேர் தை மிஷன் கொடுத்தாரு, அயன் மிஷன் கொடுத்தாரு, ஏழைகளுக்கு உணவர். இன்னொரு விஷயம், அவர் உணவு கொடுத்ததுலே எம்ஜிஆர் மாதிரி நல்ல ஒரு பேர் வாங்கியவர். அவர் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக கூட வந்து உட்காந்துட்டார் தமிழகத்தில். அவர் இருந்திருந்தார்னா நிச்சயமாக இந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கு. அவர் உடல்நிலையும் அவருடைய மரணமும் தவிர்த்து விட்டது. அவரை போல பேச்சு, அவரை போல துணிவு, அவரை போல இது அந்த கட்சியில் இல்லாததால் யாரும் அவரை மாதிரி அவருக்கு நிகராக இல்லை. அவரை போல இருக்கலாம், அவருக்கு நிகர் இல்லை. அதனால் அந்த கட்சி இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்றைக்கி விஜய் சார் வராரு. இப்போது அவர் மக்களிடத்தில் இன்னும் ஓட்டம் கேட்கல. மக்கள் சக்தி இவர் பக்கம் எவ்வளோ இருக்குதுன்றதும் இன்னும் தெரியல. வர தேர்தலில் 2026 இவர் நின்று இவர் மக்களிடத்தில் போய் நான் வந்திருக்கிறேன், எனக்கு வாக்களிங்க, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், நான் தமிழகத்தை தலைநிமித்தம் இவர் வாக்கு கொடுத்து இவர் வாக்கை நம்பி மக்கள் சக்தி தான் சார் நான் முடிவு பண்ணணும். மக்கள் எவ்வளோ வாக்களிக்கிறாங்க என்பதை பார்த்துட்டு தான் சார் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். ஒரு பரீட்சைக்கு போகிறோம், பரீட்சை எழுதி முடித்த பிறகு தான் மார்க் போட முடியும். அந்த மார்க்கை வச்சு தான் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக சொல்ல முடியும். இன்னும் ஒரு பரீட்சைக்கே போகலை, சரி, தேர்தலுக்கே போகலை. அதுக்கப்புறம் மார்க் வாங்கணும் சார், எழுதுறதுல மார்க் போடணும், இல்லை மார்க் போடணும். அப்புறம் தான் இவர் பாஸ் ஆவாரா என்ன ஆறான்னு தெரியணும். ஸோ இவர் என்ன நிலையை எட்டுவார், இவர் வந்து தமிழகத்தில் ஒரு ஜாம்பவனாக இந்த 2 கட்சிக்கு மாற்று கட்சியாக பலமுள்ள கட்சியாக உருவெடுப்பாரா, அல்லது பிற கட்சிகளைப் போல பின்னோக்கி செல்வாரா, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கணிக்க முடியாது. 2026 தேர்தலில் மக்கள் சக்தி எந்த அளவிற்கு ஒரு பக்கம் சாய்கிறது என்பதை பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். இப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலிருந்து பிரிஞ்சு போனவங்களாம் இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. உங்களை சார் நீங்கள் வேறு சார் உங்களை மாட்டி, இது நல்ல விஷயம். அதாவது இந்த 4 பேர் நல்லது, ஒன்றிணைந்தால் நல்லது. இந்த 4 பேரும் விரும்புகிறாங்க, 3 பேர் விரும்புகிறாங்க, ஒருத்தர் தான் விரும்பலை. சரி, இப்போ ஒன்று இணைந்து ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கு கண்டிப்பாக அதாவது தானுங்கிற ஒரு எண்ணம் தானாக உருவாயிடும் சார். அது அதாவது இல்லை நாங்கள் 100 வருஷம் ஆண்டாலும் நாங்கள் இப்படியே தான் நல்லவனாகவே இருப்போம். மக்கள் நலன் கருதி இந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு தகுதியான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயமாக அந்த கட்சி வந்து பிரிஞ்சிருக்கு. அதை ஒன்று சேர்க்கறதுக்கு உங்களை வந்து சமாதான தூதுவராக செயல்பட சொன்னால் செயல்படுவீங்களா? அப்புறம் அவங்களே சேர்த்துக்க மாட்டேன்றாரு, என்ன எங்கே சார் சேர்ப்பார் சார்? எடப்பாடியார் யாரையாவது இதை பற்றி பேசணும், அவங்க வேலையை பாரு, நீ யாருன்றாரு, நாங்கள் போய் பேச முடியுமா? இதில் 3 ஒத்துக்கொள்கிறாங்க சார். காரணம் என்னென்னா, 3 கிட்ட அதிமுக இல்லை. இதை நம்ம கவனிக்கணும். அவங்க 3 பேர் வராங்க, இவர் தான் ஒத்துக்க மாட்டேன்றாரு, இவர்கிட்ட அதிமுக இருக்குது. இப்போ இந்த 3 பேரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு, இவர் சேர்த்துக்க மாட்டேன்றது. அதான் சொன்னல, விதைத்தது விளைந்தால் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் சார் விளையும். நம்ம ஆல்ரெடி விதைச்சிருக்கிறோம் இல்லையா, அது விளைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ நாமும். சரி, இந்த நிலையில் இப்போ அப்படி வந்து யோசிங்க. அதாவது அந்த 3 பேரும் சேரலை, இவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் மற்ற கட்சிகளை கூட்டணியாக சேர்த்து கொள்வதற்கு விரும்புகிறார். நீங்கள் வாங்கன்னு சொல்கிற மாதிரியான பேச்சுகளும் நடைபெறுகிறது. அப்படி வந்து இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற பயப்படுறாங்க சார். காரணம் என்னன்னா, இவங்களே பலம் இல்லை, இவங்களே பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சு இருக்கிறதுல நம்ம அங்கே போய் உட்காந்து நம்மளும் இந்த நிலையை அடையணுமா? அப்போ கூட்டணி மாற்றம் ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கூட்டணி மாற்றம் ஏற்படும் சார். ஆதவ் போனார் இல்லையா, அவங்க தலைவர் கூட்டமானோட வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரை அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கூட்டு போவாரா, இல்லை விஜய் கட்சி கூட்டு போவார்? அவர் எங்கே போயிருக்காரு? தமிழக வெற்றி கழகம் அங்கே கூட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது ஆனால் அதிமுகவுக்கு போக வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு காரணம் என்னன்னா, விஜய் ஒரு வேளை ஜாம்பவனா வந்தாலும் வந்துடுவார். இவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால, நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க ரொம்ப கீழே போயிடல, அவங்களுடைய ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறீங்க.
அவங்க ரொம்ப இதுவாக போயிடல சார். அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு போனால் வெற்றி வாய்ப்பு நமக்கு குறைவாக இருக்கும். அதனால் நாம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு, அதாவது சீட்டு எண்ணிக்கை குறைவாக கொடுக்கும்போது இருக்க மாட்டாங்க இல்லையா, அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை. இப்போ 6 கொடுத்தாங்க சார், இப்போ இந்த மாதிரி நான் 3 தான் கொடுப்பேன், எனக்கு கூட்டம் நிறைய வந்துச்சுன்னா அவர் இருப்பாராங்க? இப்போ தமிழக வெற்றி கழகம் வாங்க சார் உங்களுக்கு ஒரு 20 தரம்னா என்ன பண்ணுவார்? நான் என்ன நினைக்கிறேன்னா 20 தரத்துக்கு போகணும், 20 இடத்துலையும் திருமாவர்கள் வெற்றி பெறணும். எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பலமாக இருக்கும். சரி, இப்போ கலைஞர் அவர்களோடும் ஜெயலலிதா அவர்களோடும் அருகில் அமர்ந்து அரசியல் செய்தவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். அவர் ஆதவ அர்ஜுனா சொன்னால் அங்கே போயிடுவார்னு சொல்கிறீங்களா? இது என்ன அவரை மதிக்கிற மாதிரி தெரியல. அவர் சொன்னான்னு சொல்ல சார், ஒருவேளை அவர் கூட்டு போயிடுவாரோன்னு. எப்படின்னா அவர் எப்படி போவார்? சரி, இவர் வெற்றி இந்த கட்சியிலேருந்து வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார் சார். போயிட்டு இங்கே வராரு. எதுக்கு வராரு? வாழ்த்து பெற வராரு. சரி, இவர் வாழ்த்து தான் பெற வராரா? ஐயா நான் போயிட்டேன், ரொம்ப நல்ல கட்சி ஆகுது, சீட்டெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, நான் பேசுகிறவான்னு கூட்டமாக வந்தாரா? யாருக்கு தெரியும்? இல்லை, அவர் சொல்கிறதுக்கு இவர் கேட்குற நிலைமையில் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், நல்ல கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அந்த அடிப்படையை விட அவர்களுக்கு ஆழமான நட்பு. அந்த ஆழமான நட்பு எதை காட்டுன்னு சொன்னால், மாற்று கட்சிக்கு போனாலும் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அந்த நிலை இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு ஆழமான ஒரு மரியாதையின் கூட கூடிய நட்பு சார். 2 பலம் சார், மரியாதை கூடிய நட்பு. இந்த 2 அங்கே இருக்கு. அதனால் இவர் போக மாட்டார். ஒன்றும் சொல்லிடுறேன், போக மாட்டார். ஒரு வேளை போகணும்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் வந்துட்டேன், இவர் அதிமுகவுக்கு போவார். ஒரு வேளை போகணும்னா இவர் அதிமுகவுக்கு போக மாட்டார், அப்படி வேணால் போவாரே தவிர இப்படி போக மாட்டார். காரணம் இங்கே ஒற்றுமை இல்லை என்ற ஒரே காரணம் தான். அதாவது ஆதவ அர்ஜுனா. ஆனால் இன்னொன்று சார், இவங்க ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அந்த வாய்ப்பு கூட இருக்கும். இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு சிறந்த நட்போட தான், உண்மையான நட்போட, உண்மையான மரியாதை சார் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சிறு பிள்ளைகள்லாம் படிச்சிருப்போம், இந்த காக்கா வடையை தூக்கிட்டு போவோம். அப்போ நரி சொல்லும், நீங்கள் அழகாக பாடுறீங்க காக்கையாரே. அப்பத்தி காக்கா பாட்டு சார், இப்பத்தி காக்கா காலுக்கு வச்சு பாடுது. அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா இருக்க மாட்டாரான்னு கேட்குறேன் சார். நீங்கள் ஒரு எழுச்சி தமிழரை ஏமாற்றி அங்கே கொண்டு சேர்த்துட்டாருன்னா என்ன சொல்லுங்க? அதாவது நரி நட்புக்குரியதல்ல, தந்திரத்துக்குரியது. நீங்கள் சொன்னதில் விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ நான் சொன்னது தந்திரமாக ஆதவ அர்ஜுனா இருக்காருன்னு சொல்ல, நட்பாக இருக்காரு, மரியாதையாக இருக்காருன்னு சொன்னேன். நீங்கள் அந்த பதில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அவருக்கு நீங்கள் இல்லை, நீங்கள் அதை தள்ளி இதில் திணிச்சு போகிறீங்க. காக்கை உருவில் நரியாக இருக்கிறாருன்னு சொல்ல. ஒரு உண்மையாகவே நல்ல ஒரு நட்பு இருக்குது, மரியாதை எழுச்சி தமிழர் அவர்கள் மீது இருக்கிறதுனால தான் அவர் இவரை பார்த்து நான் அந்த கட்சிக்கு போயிட்டு இந்த கட்சியிலேருந்து வெளியே போகிறார் சார். ஒரு தலைவர்கிட்ட வெளியே போகிறாரு, அந்த தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு போது வெளியேற்றப்படுகிறார் சார். வெளியேற்றப்பட்டார் சார். வெளியேற்றப்பட்டாருங்கிறது இல்லை, அவர் வெளியேற்றப்படலை, தற்காலிகம்தான், நிரந்தர வெளியேற்றம் இல்லை, தற்காலிகம். அதாவது இந்த வார்த்தை பேசுகிறப்ப சரியாக தான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும் சிம்பிளாக. சரி, கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே இருப்பா, அவள் தான் உன்னை கட்சி விட்டு வெளியே துரத்தே இல்லை, கொஞ்ச நாள். அப்படி தான் அந்த வாய்ப்பு. அப்போவே கட்சிக்கு எதிராக, எழுச்சி தமிழருக்கு எதிராக அவர் பேசுனதுனால வெளில போனார். அவருக்கு எதிராக பேசவில்லை சார், திசை திருப்பாதீங்க. அவர் பேசியது நீங்கள் 1 முறைக்கு 2 முறை போட்டு கூட பாருங்க. அவரு அண்ணன் திருமாவளவனுக்கு எதிராக பேசவில்லை. இல்லப்பா, அவர் என்ன சொன்னார்னா, அவர் இருக்கிற இடம் தான் சரியில்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அந்த கருத்தில் ஒன்று திணிச்சாரு. எழுச்சி தமிழருடைய விருப்பமும் அதுதான், அவருடைய விருப்பமும் அதுதான். ஆட்சியில் பங்கு வேணும், மத்திய ஆட்சியில் பங்கு கேட்குறீங்களா, இங்கே எங்களுக்கு பங்கு கொடுங்க கேட்குறது ஒரு நியாயமானது சார். வரட்டுமே சார், ஒரு 2 மந்திரி வரட்டுமே சார். ஏன்னா தலித் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மந்திரி தான் இருக்காங்க. கேள்வியே கேட்க விட மாட்டேங்கிறீங்களே, என்னது? நீங்கள் கேட்கும்போதே நாங்கள் விடை சொல்லுறதுக்கே பெருசாக, நீங்கள் பெரிய கேள்வி கேட்டுருங்க சார். நீங்கள் சின்ன முள்ளை போட்டு இவ்வளோ பெரிய மீனை பிடிக்கிறீங்க, மீன் ரொம்ப வெளிக்க வெயிட் ஆகுது, ஏன் இவ்வளோ பெரிய மீன் வந்துச்சுன்னு கேட்டால் எப்படி சார்? இல்லை, இப்போ அவர் ஒரு தவறு செய்தார் என்பதற்காகத்தானே தற்காலிக நீக்கம் பண்ணி வச்சு. அவர் என்ன தவறு செய்தார் என்று சொன்னால், கூட்டணியில் இவர் அங்கே இருக்கிறாரு,
அந்த கூட்டணியில் அவர்களுக்கு ஒவ்வாத ஒன்றை நல்லா புரிஞ்சுங்க சார். ஆமாம், தவறு தானே அது. திமுகவுக்கு ஒவ்வாத ஒன்றை, கூட்டணியில் ஒவ்வாத ஒன்றல்ல, கம்யூனிஸ்ட் கூட அதை ஏற்றுக்கும். ஒரு சீட்டு மந்திரி கொடுத்தா வேணான்றுவாங்களே, ஏற்றுப்பாங்க. மற்ற மதிமுக அண்ணன் வைகோ இருக்காரு, அவருக்கு ஒரு சீட்டு மந்திரி சீட்டு கொடுத்துட்றேன்பா, ஒரு 2 எம்எல்ஏ கொடுக்குற மந்திரி சீட்டு வேணான்னு வரா எல்லாம். ஆனால் திமுகவிற்கு தமிழக அரசியல் பொறுத்தவரையிலுமே, திமுகவுக்குன்னு இல்லை, இந்த ஜாமான் அரசியல் இந்த 2 கட்சிக்குமே, அதிமுக திமுகவுக்கு இங்கே பங்கு கொடுக்க விருப்பம் இல்லை. நான் அது காரணம் என்னன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. நான் என்ன கேட்குறேன், ஒரு தவறை செய்தவருக்கு இடைநீக்கம், அப்படி அதுதானே உண்மை? அதாவது எப்படிப்பட்ட தவறுன்னு சொன்னால், நாம் அங்கே கூட்டணியில் இருக்கிறோம். தவறு தானே சார், நாம் அங்கே கூட்டணியில் இருக்கிறோம் சார், அது சட்டப்பூர்வம் வந்து இல்லைல்ல. நாம் அங்கே கூட்டணியில் இருக்கிறோம், அவர்களுக்கு ஒவ்வாதது. சரி, நல்லா தெரிஞ்சுங்க, அவர்களுக்கு ஒவ்வாதது நமக்கு ஏற்கக்கூடியது. இருந்தாலும் இதை வெளிப்படையாக இவர் பேசிட்டார் இல்லையா, வெளிப்படையாக பேசின இடம்தான். அதாவது ஒரு கட்சி தலைவரை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கூட்டணியை கூப்பிட்டு இருக்கிற நேரத்தில் இவர் அந்த இடத்துல போய் அவர் சொல்கிறாரு கூட்டணியில் கலந்துக்கலாம், மந்திரி சபைக்கு வரலான்ட்டு. அப்போது இவர் வந்து அதை ஏற்று பேசுகிறாரு. அது அர்ஜுனாவுடைய தவறு அல்ல. ஒவ்வாமல் போனது இவர்களுடைய தவறு. ஒவ்வாமல் போனவர்களோடு இருப்பது இவருடைய, அதாவது ஒரு ஒவ்வாமைக்கு கொடுத்த தண்டனை தான் அது. அப்படி சொல்கிறீங்க? ஒவ்வாமைக்கு கொடுத்த தண்டனை, ஒவ்வாமையை எதிர்த்து பேசியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. சரி, உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்து நன்றி. தமிழக தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளேன்.